கல்லூரியின் கடைசி நாள். அனைவரும் ஆட்டோகிராஃப் எழுதி கொண்டிருந்தார்கள். சிரிப்புகள், புகைப்படங்கள், பிரிவின் வலி. ஆனா அந்த கூட்டத்தில் கவின் மட்டும் அமைதியா இருந்தான். ஏன்னா 4 வருடமா காதலிச்ச மாயாவிடம் இன்னும் அவன் காதல சொல்லவே இல்லை. மாயா எப்போதும் அவனிடம் சாதாரணமா தான் பேசுவாள். ஆனா அவள் கண்களில் இருந்த அக்கறை மட்டும் அவனுக்கு உலகமே போல இருந்தது. அந்த மாலை மழை பெய்ய ஆரம்பிச்சது. அனைவரும் ஓடி சென்றார்கள். ஆனா மாயா மட்டும் கல்லூரி மரத்தடியில் நின்று கொண்டிருந்தாள். கவின் மெதுவாக அவளிடம் சென்றான். நாளைக்கு நீ போயிடுவியா? ஒரு விஷயம் சொல்லணும். மாயா சிரிச்சாள். எனக்கே தெரியும். கவின் அதிர்ச்சியா பார்த்தான். என்ன தெரியும்? மாயா தனது பேக்ல இருந்து ஒரு பழைய நோட்புக் எடுத்தாள். அதில் முதல் பக்கத்தில் கவின் மாயா. அந்த எழுத்து 4 வருடங்களுக்கு முன் கவின் கிளாஸ் பெஞ்சில எழுதின அதே ஹேண்ட் ரைட்டிங். அந்த நாளில் தெரிஞ்சிருச்சு. மாயா மெதுவாக சொன்னாள். அப்போ ஏன் இதுவும் சொல்லல என்று கவின் கேட்டான். சில காதல்கள் சொல்லாம வளரும் போதுதான் அழகாக இருக்கும். ஆனா இப்போ சொல்லலாம். அவள் அருகே வந்து மெதுவா சொன்னாள். நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சது நீ என்னை பார்க்க ஆரம்பிக்கும் முன்னாடியே. அந்த நேரம் மழை இன்னும் பலமாக பெய்தது. ஆனா அவர்களுக்கு அது மழை இல்லை. 4 வருடம் காத்திருந்த 2 இதயங்களின் ஆசீர்வாதம் போல இருந்தது. அவள் பெயர் தீபிகா, அவன் பெயர் ஆரவ். அவர்கள் முதல் முறையாக சந்தித்தது ஒரு மருத்துவமனையில். ஆரவ் தனது அம்மாவை பார்க்க வந்திருந்தான். தீபிகா தனது அப்பாவை. இருவருக்கும் அந்த இடம் பிடிக்கவே இல்லை. ஆனா விதிக்கு அந்த இடம்தான் பிடித்திருந்தது. ஒவ்வொரு நாளும் அதே கோரிடர், அதே சைலண்ட் ஸ்மைல், அதே பெஞ்ச். ஒரு நாள் மின்சாரம் போய்விட்டது. மருத்துவமனை முழுக்க இருட்டாயிற்று. தீபிகா சிறிது பயந்தாள். அந்த நேரம் ஆரவ் தனது போன் பிளாஷ் லைட்டை அவள் முகத்துக்கு காட்டி சிரித்தான். பயப்படாத, இருட்டுல கூட சில முகங்கள் வெளிச்சமாதான் இருக்கும். அந்த ஒரு வரியில் தீபிகாவின் இதயம் மெதுவாக காதலிக்க ஆரம்பித்தது. நாட்கள் சென்றது. அவர்களின் காதலும் வளர்ந்தது. ஆனா ஒரு நாள் தீபிகா திடீரென மருத்துவமனைக்கு வரவே இல்லை. ஆரவ் பதற்றமாய் தேடினான். ரிசப்ஷன்ல ஒரு சிறிய கவர் மட்டும் இருந்தது. அதுக்குள் ஒரு லெட்டர். ஆரவ், நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சப்பவே என் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான்னு எனக்கு தெரியும். அவன் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. கடிதத்தை தொடர்ந்து படித்தான். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். நான் நீண்ட நாள் உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா நான் போன பிறகும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதன் கீழே ஒரு போட்டோ. அந்த போட்டோவில் மின்சாரம் போன அந்த இரவு ஆரவ் பிளாஷ் லைட் பிடிச்சுக்கிட்டு சிரித்து கொண்டே இருந்தான். பின்னால் அவள் எழுதியிருந்தாள். என் வாழ்க்கை இருட்டா இருந்த நேரத்துல நீதான் வந்த வெளிச்சம். பல வருடங்கள் போனது. ஆரவ் இன்னும் அந்த போட்டோவை வைத்திருந்தான். ஏனெனில் சில காதல்கள் நம்முடன் வாழாது, ஆனா நம்முள் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.